நான் இப்பொழுது ஒரு உரையை ஆற்றவிருக்கிறேன். இந்த செய்தி மக்களிடமும் தொண்டர்களிடமும் அனைவரிடமும் சரியாக சேர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற ஐயன் வள்ளுவரின் முதல் வாக்கில் தொடங்கி தமிழ் தாயை வணங்கி முதல் உரையை மேற்கொள்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் என் உயிரினும் மேலான இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து உறுதியோடு பணியாற்றுவேன். என் தாய் வீடான என் தமிழ்நாடும் என் தாய்மொழியான தமிழ் மொழியும் என் இரு கண்களாக இருக்கும். தன் வாழ்நாட்களை தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் அர்ப்பணித்து ஏழை எளியோர்களுக்கு குடை கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தமிழகத்தின் தாயாய் விளங்கிய புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களின் நல்ல ஆசியோடு அவர்கள் பாத சுவடுகளின் வழி நடந்து மக்கள் பணியை மேற்கொள்ள உள்ளேன். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்று ஏழை பங்காளனாக குடை கொடுத்த மாசற்ற தலைவர், மக்கள் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாளான இந்த நன்னாளில் என் வாழ்க்கையில் புது அத்தியாயத்தை தொடங்கவிருக்கிறேன். அதாவது அரசியல் என்பது பொது வாழ்க்கை. இது மக்களுக்கு நாம் மேற்கொள்ளும் சேவையில் ஒன்று. இதற்கு அனுபவம் தேவை என்று எனக்கு தோன்றவில்லை. கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். படித்தவர்கள், இளைஞர்கள், புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஏன் வரக்கூடாது என்று உங்களையே நான் கேட்கிறேன். தெரிந்தால் சொல்லுங்கள். நான் வர வேண்டும் என்றால் அனுபவம் இல்லையே. நீங்கள் திடீரென்று ஏன் வந்தீர்கள், எங்கிருந்து வந்தீர்கள், இவ்வளவு காலமாக எங்கு ஒளிந்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்விகளை எல்லாம் அனைவரும் முன்வைக்கின்றனர். மற்றவர்களை பற்றி நான் இதுவரை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. இவர்தான் வர வேண்டும், அவர்தான் வர வேண்டும் என்பது ஜனநாயகமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். இது ஜனநாயகம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜனநாயகத்திலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இதுவரையில் அரசியலுக்கு நான் வருவேனா, வரமாட்டேனா, மக்கள் பணி ஆற்றுவேனா, ஆற்ற மாட்டேனா, ஓடி விடுவேனா, பயந்து விடுவேனா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்தன. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஒன்று வைக்க வேண்டும், அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எனது கோரிக்கையை பல வருடங்கள் முன்னதாகவே நான் தெரிவித்திருக்கிறேன். Deepaji, as you have entered politics, ஆகையால் இந்த நாளில் அரசியலில் ஈடுபடுவேன், மக்கள் பணியாற்றுவேன், அதை நான் விரும்புகிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அவ்வளவுதான். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒப்பற்ற ஆற்றலும் திறனும் கொண்டவர். அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர். அவரை போல் நான் உருவத்தில் இருக்கிறேன், உள்ளத்திலும் இருக்கிறேன். அதை போலவே நான் நினைக்க வேண்டும், பேச வேண்டும் என்பது எனக்கு புதிதாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவேன். தீர்க்கமாக மக்களுக்கு நற்பணிகளை நிச்சயமாக செய்வேன். அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடருவேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதும் பெண்களுக்காக, அவர்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய எப்படி சொல்வது திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் தொடர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் என்னை போலதான் ஆடைகள் அணிந்து வருகிறேன், நான் நானாக தான் இருக்கிறேன், அப்படியெல்லாம் தோன்றுகிறது. ஏனென்றால் உருவ ஒற்றுமையும் குரல் ஒற்றுமையும், அதாவது மேனரிசம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது போன்ற ஒரு ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதனால் அப்படி தோன்றுகிறது. There is no delay. I have decided that there is no other best suited day other than the birthday of Dr. J. Jayalalitha to make this landmark announcement. I am open to all their comments and suggestions, based on which I will take the decision.
I cannot accept anyone apart from Purachi Talaivar MGR and Purachi Talavi Amma. I have no idea.